ஸோ இதுவரைக்கும் நம்ம வாங்கிட்டு இருக்க ப்ராடக்ட் எல்லாமே ஒரிஜினல் ப்ராடக்டா? ஸோ நம்ம வாங்கக்கூடிய ஒரு கம்பெனி, அதாவது ஒரு வெப்சைட், ஸோ அந்த வெப்சைட் வந்து பிராண்டடாக வேர்ல்டு லெவலில் ட்ரெண்டிங்கில் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து ஒரிஜினலாக இல்லை வந்து நம்ம கைக்கு வரும்போது இது ஒரிஜினலாக வருதா அப்படின்றது தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கேள்வியாக இருக்குது. இதை வந்து யோசித்து வாங்குங்க. சரிங்க, இவ்வளோ சொல்லிட்டீங்க, இதெல்லாம் நான் எங்கே போய் தேடுறது அப்படின்னா, நீங்கள் தேடணுன்ற அவசியம் இல்லை. ஸோ வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுக்குறேன். ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலாக இதேமாரி எல்லா ப்ராடக்ட்டுமே வாங்கி வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து அஷ்யூர்டாக, அதாவது நம்பி வந்து நீங்கள் வாங்கலாம். நான் ஏன் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலி தாங்க அவங்க ஃபேமிலி. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து ஷாப் வச்சுருக்காங்க. கொரோனா பீரியடில் அவங்க கடையில் வந்து சேல்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட கடையை க்ளோஸ் பண்ணுறான் அப்படின்ற நிலமையில் இருக்காங்க. ஸோ நம்மளால் முடிஞ்சது ஒரு ஹெல்ப்பு. ஸோ இதனால் எனக்கு எந்த ப்ராஃபிட்டும் இல்லை. ஸோ நானும் ஒரு ப்ராடக்டை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் நான் அந்த ப்ராடக்டை காட்டுறேன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ இதுவரைக்கும் நம்ம வாங்கிட்டு இருக்க ப்ராடக்ட் எல்லாமே ஒரிஜினல் ப்ராடக்டா? ஸோ இப்போ கடைசியாக நான் ரிவ்யூ பண்ண வந்து போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர். ஸோ இதுதான் நான் வந்து ரிவ்யூ பண்ணேன். ஸோ இதுக்கு முன்னாடி வாங்கின ஸ்பீக்கரில் வந்து எவ்வளோ ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் ஸ்லாட் ஒர்க் ஆகலைன்னு சொன்னேன், மெமரி ஸ்லாட் ஒர்க் ஆகலைன்னு. இதெல்லாம் ஒரிஜினல் ப்ராடக்டா? ஸோ நம்ம வாங்கக்கூடிய ஒரு கம்பெனி, அதாவது ஒரு வெப்சைட், ஸோ அந்த வெப்சைட் வந்து பிராண்டடாக வேர்ல்டு லெவலில் ட்ரெண்டிங்கில் இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து ஒரிஜினலாக இல்லை வந்து நம்ம கைக்கு வரும்போது இது ஒரிஜினலாக வருதா அப்படின்றது தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கேள்வியாக இருக்குது. ஸோ எதுக்கு நான் இந்த கேள்வியை இப்போ கொண்டு வரேன் அப்படின்னா, ஸோ ஒரு ப்ராடக்ட் நம்ம இதுக்கு இவ்வளோ விலை தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த விலைக்கேற்ற அதோடைய குவாலிட்டி இருக்க மாட்டுது. ஏன் அப்படின்னா, சில பேர், சில நிறுவனங்கள் சில போலியான ப்ராடக்டை வந்து ஒரிஜினல் மாதிரியே தயாரித்து கொடுக்குறாங்க. ஸோ போலிக்கும் ஒரிஜினலுக்கும் எந்த ஒரு மைன்யூட் டிஃப்ரென்ஸுமே தெரியாது. ஸோ ரொம்ப இன்டீரியராக போய் பார்த்தா மட்டும்தான் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன்? ஸோ லாஸ்ட் டைம் வாங்கின ப்ளூடூத் போர்ட்டபிள் ஸ்பீக்கர். ஸோ இதை பற்றி ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் டெல்லியில் இருக்கார். ஸோ அவர்கிட்ட வந்து கேட்டேன். ஸோ நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு எஃப்எம்மாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹெட்ஃபோன்ஸ், அதேமாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே டெல்லியிலேருந்து தான் இம்போர்ட் ஆகுது. ஸோ டெல்லியில் தான் இதுக்கு வந்து அதிக மேனுஃபேக்சர் கம்பெனி இருக்குது. ஸோ அங்கேருந்து தான் வருது. சரிங்களா? வேறு வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்கிங் லிஸ்ட்டில் டெல்லின்னு தான் காட்டும். ஸோ அங்கேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட். ஸோ நம்ம ஆன்லைனில் கிடைக்கும் போது வாங்குறது எல்லாமே ஒரிஜினல்னு சொல்லி வாங்கிக்கிட்டே போகிறோம். ஆனால் நிறைய பொருட்கள் ஒரிஜினல் இல்லை. இதுதான் உண்மை. ஸோ இந்த ஒரிஜினல் ப்ராடக்டெல்லாம் எப்படி வாங்குறது, எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப கஷ்டங்க. ஆனால் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஒரு கம்பெனி பேரை பார்த்துட்டு இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் தான் நினச்சி நம்பி வாங்குவோம். ஆனால் அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட். ஸோ அவங்க வந்து லோகோ முதற்கொண்டு எல்லாமே டூப்ளிகேட்டாக வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராடக்டை எப்படி நம்ம ஒரிஜினல் பார்த்து வாங்குறது, ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும் போது, ஸோ 2 விஷயம் தான் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டைரெக்டாக அந்த பொருளை வந்து எந்த செல்லர், யார் ஒரிஜினல் அந்த ப்ராடக்டை விற்கிறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து வாங்கினா ஒரு சேஃபாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இவ்வளோ நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 1 மந்த்தாவது அஷ்யூரிட்டி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்டை வந்து வாங்கலாம். ஸோ மற்ற வெப்சைட்டில் வந்து வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 7 days வேலிடிட்டி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்டில் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாது. ஸோ இதை வந்து எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்றதுனால ஸோ எதுக்கு இந்த வீடியோ பண்ணுறேன்னா, ஸோ லாஸ்ட் டைம் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் டெல்லியில் இருக்கான்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா, நான் வாங்கியிருக்க இந்த ஸ்பீக்கருமே வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் அப்படின்னு. ஸோ இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அவர் வந்து அவங்க ஏரியாவில், அதாவது ஒவ்வொரு ஏரியாவிலும் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்ஸ் இருக்கும் இல்லையா. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ப்ராடக்ட் விற்பாங்க. ஸோ ஒரிஜினல் ப்ராடக்ட் விற்கிறாங்க ஒரு கடையில். ஸோ அவங்க கடையில் வந்து
இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து இப்போது ₹100ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரிஜினல் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா 130, 114 கூட ஒரு ₹30 to ₹40 அதிகமாக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஸோ இதே ப்ராடக்ட் தானே அந்த கடையிலையும் விற்கிது, அங்கே ₹100 தானேன்னு அங்கே போய் வாங்கிடுவாங்க. ஸோ ₹100க்கு வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ இதில் கூட ஒரு அந்த ₹30 ₹40 போட்டிருந்தா ஒரிஜினல் ப்ராடக்ட் லைஃப் டைம் வாரண்டியோட இன்னும் வந்து அதிகமாக வந்திருக்கும். ஸோ இது வந்து இந்த ₹100 ப்ராடக்ட் ஒரு மாதம் வருதுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமம் 6 மந்த்தாவது வரும். ஸோ இதை வந்து யோசித்து வாங்குங்க. சரிங்க இவ்வளோ சொல்லிட்டீங்க, இதெல்லாம் நான் எங்கே போய் தேடுறது அப்படின்னா, நீங்கள் தேடணுன்ற அவசியம் இல்லை. ஸோ வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுக்குறேன். ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேலாக இதேமாரி எல்லா ப்ராடக்ட்டுமே வாங்கி வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து அஷ்யூர்டாக அதாவது நம்பி வந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ ஏதாவது ப்ராப்ளம்னா கூட நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஷாப் வச்சே நடத்துகிறாங்க. மற்ற இடத்துல வாங்கும்போது இப்போ ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறீங்களா, அதை அப்படியே பேக் பண்ணி அப்படியே அமுச்சு விட்ருவாங்க. ஆனால் இவங்க வந்து அப்படி கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அதை வந்து செக் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு பார்த்து அதுக்கப்புறம் வந்து பேக் பண்ணி அதை வந்து அமுச்சு விடுவாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. ஸோ என்னடா இந்த லிங்க்கில் போய்ட்டு நம்ம வந்து பே பண்ணிடணும் போல், பே பண்ணிட்டா ஏமாற்றிடுவாங்க போல் அப்படின்ற கவலை வேண்டாம். ஸோ நீங்கள் என்ன ப்ராடக்ட் கேட்குறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து உங்கள் கையில் வந்ததுக்கப்புறம் தான் காசு வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து வேலிடிட்டி பீரியட் இவ்வளோ நாளுக்குள்ளே ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் மாற்றிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மற்ற வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த கம்பெனியோட சர்வீஸ் சென்டர் போங்க, இந்த கம்பெனியோட சர்வீஸ் சென்டர் போங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லிங்க்கில் இருக்கிற அதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் ஸோ கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த குரூப்பில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கேட்குற ப்ராடக்ட்ஸை வந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ஹோம் டெலிவரியே பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். நீங்கள் கம்பேரிசன் பண்ணும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ராடக்டோட ரேட்டையும் வேறு எங்கேயாவது உள்ளதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ ரேட்டை வச்சு தான் இது ப்ராடக்ட் இங்கே விட இங்கே கம்மியாக இருக்குதுன்னு போய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது டூப்ளிகேட் ப்ராடக்டாக இருக்கும். ஸோ வாங்குகிற காசு வந்து கூட ஒரு ₹5 ₹10 அதிகமாக வாங்கினா தப்பு இல்லை. ஸோ அதோட வேலிடிட்டி பீரியட் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ எதுக்காக இந்த குரூப்பு லிங்க்கு கொடுக்குறேன் வாட்ஸ்அப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் அவர் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காரு. நான் ஏன் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலி தாங்க அவங்க ஃபேமிலி. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து ஷாப் வச்சுருக்காங்க. ஸோ தமிழ் தெரியும், தமிழ் ஆளுங்க தான் அங்கே இருக்காங்க. அவங்க கொரோனா பீரியடில் அவங்க கடையில் வந்து சேல்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட கடையை க்ளோஸ் பண்ணுறான் அப்படின்ற நிலமையில் இருக்காங்க. ஸோ நம்மளால் முடிஞ்சது ஒரு ஹெல்ப்பு. ஸோ இதனால் எனக்கு எந்த ப்ராஃபிட்டும் இல்லை. ஸோ நானும் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் நான் அந்த ப்ராடக்டை காட்டுறேன். ஸோ அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ நான் அவங்களுக்கு வந்து நான் இதை வந்து அட்வர்டைஸ் பண்ணி கொடுக்கறதுனால எனக்கு எந்த யூஸும் இல்லை. ஸோ நம்மளால் ஒரு ஃபேமிலி வந்து ரன் ஆகுது. ஸோ அவங்க வந்து ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து நான் பண்ணுறேன். ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு வேணுன்ற ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக டெலிவரி சார்ஜுன்னு எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு ப்ராடக்டோட ரேட் இவ்வளோ தான் அப்படின்னா நீங்கள் வந்து அது மட்டும் கொடுத்தா போதும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி சார்ஜ் தரேன், அதுக்கப்புறம் எங்கே இருந்தாலும் ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். ஸோ அந்த ப்ராடக்டோட காஸ்ட்டு மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதேமாரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோடு வரேன். இதேமாரி வேறு ஒரு வீடியோவில் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன். பாய்.